வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முக்குளத்தோர் வாக்குகளை சிதறாமல் அள்ளிய முதலமைச்சர் ஸ்டாலின். அதிர்ச்சியில் அதிமுக. ஸ்டாலின் போட்ட மாஸ்டர் பிளான். அதாவது எடப்பாடி பழனிசாமி மிஸ் செய்த 2 தலைகளை பக்காவாக யூஸ் செய்து இருக்கிறார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களை குறிவைத்து 2 லீடர்களை களமிறக்கி இருக்காரு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடக்க இருக்கு. இதனையடுத்துதான் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரமும் சூடுபிடித்து இருக்கு. தேர்தலில் வாக்கு சேகரிக்க அரசியல் கட்சிகள் பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி வராங்க. நட்சத்திர பேச்சாளர்கள், சினிமா பிரபலங்கள், சமூக தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. முன்னதாக அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி மற்றும் அகில இந்திய பார்வர்டு பிளாக் பசும்பொன் கட்சி ஆகியவை இந்த லோக்சபா தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு இருக்காங்க. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக தேவர் சமூக வாக்குகளை குறிவைத்து எடப்பாடி பழனிசாமி தேவர் சமூகம் சார்ந்த கட்சிகளை இணைத்துள்ளதாகவும் கூறப்பட்டது. மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் தேவர் சமூகத்திற்கு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது. சில தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கும் அளவுக்கு தேவர் சமூக வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஜெயலலிதா காலத்தில் தேவர் சமூக வாக்குகள் பெருமளவில் அதிமுக சென்றதன் வாயிலாக அதிமுக தென் மாவட்டங்களில் நல்லதொரு எழுச்சியையும் பெற்றிருக்கு. ஆனாலும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் சரி, தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு பலன் தரவில்லை. 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் சமயத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அரசாணையும் வெளியிட்டு இருந்தார். தென் மாவட்டங்களில் எதிரி விளைவை ஏற்படுத்தி விட்டதாக அதிமுக தலைவர்களை வெளிப்படையாக பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் தற்போது ஸ்ரீதர் வாண்டையாரின் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் கட்சி தங்கள் பக்கம் இழுத்து உள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் கடந்த தேர்தல்களில் அதிமுகவுக்கு ஆதரவு அளித்து வந்த முக்குளத்தோர் புலிப்படு தலைவர் நடிகர் கருணாஸையும் திமுக அணியில் இணைத்து உள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதோடு இவர்கள் இருவரையும் தேர்தல் பிரச்சார களத்தில் நேரடியாக களமிறக்கி விட்டு உள்ளார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மூவேந்தர் முன்னேற்ற கழகம் கட்சியின் தலைவர் GM ஸ்ரீதர் வாண்டையார் வரும் ஏப்ரல் 7 முதல் 17ஆம் தேதி வரை பரப்புரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு. தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சிதம்பரம் என தேவர சமூக மக்கள் அதிகம் வசிக்கும் மக்களில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு ஸ்ரீதர் வாண்டையார். அதே போல ஏற்கனவே முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் நடிகர் கருணாஸ் அவர்கள் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு இருக்காரு. சிவகங்கையில் பிரச்சாரத்தை தொடங்கிய கருணாஸ் அவர்கள் ராமநாதபுரம், திருநெல்வேலியில் பிரச்சாரத்தை முடித்து உள்ளார். தொடர்ந்து தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல் தொகுதிகளில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளார் கருணாஸ். தேவர் சமூக வாக்குகளை குறிவைத்து எடப்பாடி பழனிசாமி என்னென்னவோ முயற்சிகள் எடுத்தும் கருணாஸ் மற்றும் ஸ்ரீதர் வாண்டையாரை மிஸ் செய்து விட்டார். அவர்களை தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நேரடியாக பிரச்சாரத்துக்கு அனுப்பி வாக்குகளை கவரும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். விரைவில் யாருக்கு வெற்றி என்பது தெரிய வரும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.